இங்கே ஒரு ரிவர் கிராஸ் ஆகுதுங்க. நாங்கள் மித்தி ரிவர்னு பார்த்தோம், பட் இந்த ரிவருக்கு பேர் என்னன்னு தெரியல. மிஸ்ட்டுனால அப்படியே லைட்டிங் எல்லாம் ஸ்கேட்ரிங் ஆகி தெரியுது. மும்பையில் பிரபலமான இடங்கள்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. டே டைத்தில் இன்னும் ஸ்டார்ட் ஆன பிறகு இதெல்லாம் நான் பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த பஸ் ஸ்டாப் பாருங்கள், ஏற்கனவே அதை நான் காமிச்சிருந்தேன். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா நான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த அவசப்பட்டிருக்கேன். சார்ஜரு கம்ப்ளீட்டாக இதாகிட்டதுனால சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குமான்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா அழகாக எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர், ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ்லேருந்து எவ்ரி திங். அதே மாதிரி இங்கே வந்து சார்ஜ் வந்து கொடுத்துருக்கோம். என்ன இது எல்லா ஊர்லேயும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு செல்லில்லா உலகம் செல்லா உலகங்கிற கண்டிஷனுக்கு ஆகிருக்கிறோம். ஸோ எங்கே போனாலும் எனக்கு அவஸ்தைப்பட்டிருக்கேன் நான் வந்து பவர் பேங்க் இல்லாமல் ட்ராவல் பண்ணும்போது. பட் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் பாருங்க. செம்ம ஐடியா இல்லை? இந்த ஜங்ஷனை பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். இங்கேருந்து நான் ரோடு ஆப்போசிட் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த ஆப்போசிட் வந்து நான் கிராஸ் பண்ணி போகணும். எப்படி கிராஸ் பண்ணுவேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரோடு கனெக்ட் ஆகுது. ஓகே, இங்கே இருக்கிறவங்க சகஜமாக கூகுள் அக்காவுக்கு வந்து அந்த டெக்னாலஜிக்கு வந்து நம்ம வந்து மிகப்பெரிய தேங்க் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம சுத்த முடியாது. ஸோ அமேசிங். ரொம்ப பரிச்சயமான ஒரு பதிவு இது. என்னன்னா, மிக முக்கியமான ஆஃபீஸ், இந்தியன் ஆயில் ஆஃபீஸ் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு நம்ம மாதிரி வாக் ரன் பண்ணுற ஆளுகளை காணமேன்னு பார்த்தேன். ஓகே, எனக்கு மேலே மேம்பாலம் இருக்குது, சிக்னல்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20 சிக்னல் இருக்குங்க. வாவ், இது நேரில் அனுபவிச்சாதான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் பாம்பே வந்து பார்த்துட்டு வந்தோம். அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த டைமண்ட் மார்க்கெட் இதெல்லாம். இந்த ஏரியா பாருங்க, மக்கள் வாழ்கிறாங்க. ஒரு 50-60 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு வீட்டில் இருப்பான் போல இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் நான், பட்டு இன்னைக்கு தான் பார்க்குறேன். பாருங்க, சின்ன சின்ன ஷெட்டு அதுலேயே டாப் இது பண்ணிட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, இப்போ இருக்காது, எதிர்காலத்தில் வாய்ப்பு இருந்ததுன்னா மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எவ்வளோ கன்ஜஸ்டான ஏரியா, எப்படி உயிரோட இருந்தாகணும் இல்லையா, சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. பாருங்க, பேருந்தில் அது நைட் ஆகட்டும் இரவாகட்டும் அடிச்சு முடிச்சு மேலே போகணும். பட் என்னென்னா அந்த தள்ளுமுள்ளு இல்லாமல் எல்லாமே க்யூவில் தான் பாருங்க. பஸ்ஸும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போகிறான். வேற வழி இல்லாமல் டிசிப்ளின்குள்ளே வந்தாங்கன்னு, இல்லைன்னா யாருமே பஸ் ஏற முடியாது அந்த க்ரௌடில். நான் இப்போ ஒரு ரயில்வே கேட்டை வந்து சர்பாஸ் பண்ணி ஆகணும், கிராஸ் பண்ணி ஆகணும். பாருங்க, ரூரல் மும்பை. டைம் மேல் ஆகுது, இப்பதான் விடிய ஆரம்பிச்சிருக்கு மும்பையில்.
பியூட்டி ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. ஸ்டேஷன் பாந்த்ரா ஸ்டேஷன். ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்ததையுமே பஸ்ஸு ஆக்சஸ் ஆகும். பஸ்ஸு ஆட்டோலாம் வழக்கம் போல பாருங்க திருப்பி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த ஸ்டேஷன், கேரளா டைப். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஸ்கூல் பாருங்க, கட்டணம் பிரம்மாண்டமாக இருக்கு. பட் இது 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கு. இந்த ஸ்கூல் வந்து 1863லேருந்து இருக்கு. அந்த சைன் போர்டில் பார்த்தேன். செக்யூரிட்டி கேட் இருக்கு. செக்யூரிட்டி கேட்லேருந்து அதை பதிவு பண்ணுறேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் வாலில் பாருங்க, ஜிஸ்யூட் ஸ்கூல், செயின்ட் ஸ்டானிஸ் கிளாஸ் ஹை ஸ்கூல், 1863, 2023, 160 glorious years. கிரேட் இல்லைங்க. கிறிஸ்டியானிட்டி மூலம் நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு கல்வி மருத்துவத்தில் வந்து அவங்க சிறப்பாக பணியாற்றிருக்காங்க இந்தியாவில். வீடு இல்லாமல் எத்தனை பேர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கேயும் பாருங்க.